Hi friends, welcome to BVS Kitchen. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி நண்டு வறுவல். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு சூடான கடாயில 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சம் சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது கூட 2 தக்காளி பொடியா கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த வறுவலுக்கு தேவையான காரத்துக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு இந்த குழம்பு மிளகாத்தூள் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கடல் நண்டு வாங்கியிருக்கேன். ஸோ அதை இது கூட இப்போ நான் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன நண்டாக வாங்கினீங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த நண்டு நம்ம தக்காளி வெங்காயம் மிளகாத்தூளோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த நண்டு வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக ஆக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் இந்த மசாலா தண்ணியவே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நண்டு நம்ம ஊற்றின மசாலாவோட மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் வேகணும். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நண்டு குழம்பு வைக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி கரைச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இந்த அளவுக்கு மசாலா கொஞ்சம் திக்கானதும் மூடி போட்டு கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணி 2 to 3 நிமிஷம் விட்டிங்கன்னா மசாலா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடும். நண்டு சீக்கிரத்தில் வெந்துடும். நண்டில் நிறைய புரதச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. இதய கோளாறுகள் இருக்கிறவங்க நண்டு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி நீங்கள் நண்டு செஞ்சு கொடுங்க. ஏன்னா இது சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு வறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.